ஸோ ஒவ்வொரு நாளும் இஃப்தார் டேபிளுக்கு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் வேணும் தானே. எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிச்சிடும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்தது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மட்டுமல்ல, குயிக்காகவே செஞ்சிடலும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த டெசர்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ இந்த டெசர்ட் செய்யறதுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து இதுக்கு என்னென்ன திங்ஸ் இந்த மாதிரி அளவில் எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யக்குள்ள வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பிஸ்கோப் சேர்த்து திரும்ப பீட் பண்ணி எடுங்க. நான் வந்து சுகர் சேர்க்கலை, பிகாஸ் இந்த பிஸ்கோப்பில் நல்ல ஸ்வீட் இருக்கும். அதே மாதிரி விப்பிங் க்ரீம்லேயும் மைல்டான ஸ்வீட் இருக்கிறதுனால தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் இன்னும் தேவைன்னாக்கா சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸோ இந்த டெசர்ட் செய்யறதுக்கு நான் ஃபிங்கர்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் மில்கில் ஃபிங்கர்ஸை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து எந்த பவுலில் டெசர்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அந்த பவுலில் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதோடைய வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பிஸ்கோப்பை மைக்ரோவேவில் ஒரு 20 செகண்டுக்கு போட்டு எடுத்து அது வந்து மேலால் கார்னிஷ் பண்ண. ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபிங்கர்ஸுக்கு மேலே பீட் பண்ணி வச்சுக்கிற விப்பிங் க்ரீமையும் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா இடத்துலையும் படிய மாதிரி. ஸோ மைக்ரோவேவில் போட்டுறத பிஸ்கோப்பை ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றி எடுத்து ஓரத்தை கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தான் கார்னிஷ் பண்ணி எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தேன். இதே மெத்தட் இல்லை, உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடில் உங்களுக்கு தேவையான மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்கோப்பு இந்த மாதிரி ஊற்றினதுக்கு போகிற ஒரு டூத் பிக் கொண்டு வந்து இந்த மாதிரி கீழிக்கோங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ள வந்து நல்ல ஒரு டிசைன் வரும். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான டிசைனோடு தான். அதனால தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் பிஸ்கட்டை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஓரங்களில் சேர்த்தக்குள்ள வந்து இன்னும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் கூட கார்னிஷ் பண்ணிக்கொள்ளும். இது செய்தது ரொம்ப சிம்பிள், அதனால தான் நான் இந்த மெத்தடில் கார்னிஷ் பண்ணேன். பட் ஃபைனல் லுக் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸாலும் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெசர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே, செய்ததும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எவ்வளோ நிறைய சொல்லித்தரேன். நான் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரும். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ண டைம் இல்லைன்னு சொன்னாக்கா சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப எப்போ ஃப்ரீ ஆகிறோ அப்போ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாயில் வச்சதுமே பஞ்சு போல் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.